வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, இங்க வந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருச்சு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இமிடியேட்டா வீட்டுக்கு போகணும். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க, என்னாச்சு? அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னடி உன் ஹஸ்பண்ட் டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க ஸ்டே பண்ணிட்டு போயேண்டி. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, சோ நாங்க ரெண்டு பேருமே சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க வீட்டுல நாங்க ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொன்னதும் அந்த ஃப்ரெண்டும் சரிங்க, ஆனா எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ஒரு நாள் உங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனா நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றீங்க. சோ என்ன எமர்ஜென்சின்னு தெரியல, சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் நேரா அவங்க ஃப்ரெண்ட பார்த்து, இங்க பாருடி, நானும் என் புருஷனும் கண்டிப்பா ஒரு நாள் உன் கையால விருந்து சாப்பிடுவோம், சரியா? இப்போதைக்கு அவர் கூப்பிடுறாரு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சோ நான் போயிட்டு உடனே வரேன்டி அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்டும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் வெளியில வந்ததும் ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க டக்குன்னு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்களே, ஏதாவது பிரச்சனையாங்க? வீட்ல இருந்து போன் பண்ணாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, வீட்ல நீ இல்லாத விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல சின்னத்தை இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு நீ ரூம்ல இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாங்க. இதனால அத்தை பயங்கர கோவத்துல இருக்கிறாங்களாம். இப்பதான் மயிலு போன் பண்ணி ரெண்டு பேருமே சீக்கிரம் வர சொன்னாரு, அதனாலதான் உடனே நான் கிளம்புனேன், நீ கோச்சுக்காத. ஹீரோயின் சொல்றாங்க, பரவாயில்லங்க, சரி வாங்க போகலாம். ஹீரோ கேக்குறாரு, உனக்கு பயம் இல்லையா? அத்தை திட்ட போறாங்களே. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன எதுக்கு பேசணும்? நான் என் ஹஸ்பண்ட் கூட வெளியில வந்தேன், வேற யாரு கூடயுமா வெளியில வந்தேன்? வேற யாரு கூடயும் நான் வெளியில வந்தாதான் எங்க அம்மாவுக்கு என்ன திட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. மத்தபடி என் புருஷன் கூட நான் வெளியில வந்ததுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க? இப்படிதான் சித்தி ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா பாத்தியாக்கா, அவ வீட்டுல இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் அவ இன்னும் வெளியில வரல. சோ கண்டிப்பா அந்த டிரைவர் பையனா உன் பொண்ணை எங்கேயோ கூட்டிட்டு போறான், எப்படியாவது ரேவதியோட மனசை மாத்தி அவன் சென்னைக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அக்கா, உன் பொண்ணு துர்காவை உன்கிட்ட இருந்து பிரிச்சான், இப்போ உன் பொண்ணு ரேவதியையும் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது. அக்கா, நீ தயவு செஞ்சு அவனுக்கு நீ இவ்வளவு இடம் கொடுக்காத. 6 மாசம்லாம் அவன் இங்க இருக்கவே வேண்டாம், அதுக்குள்ளயும் அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான வழிய பாரு. அவன் எந்த அளவுக்கு இங்க இருக்கிறானோ அதே அளவுக்கு உன் பொண்ணோட மனசை ஜெயிச்சு அவனை சென்னைக்கு கூட்டிட்டு போயிருவான். இது கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணுக்கு போன் பண்றாங்க. ஹீரோயின் போனை பார்த்துட்டு அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் எங்கடி இருக்க? ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா சித்தி போட்டு கொடுத்துட்டாங்களா, சோ சித்தி சொன்ன மாதிரியே நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கிறேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி பேசுவ? இங்க பாரு, உனக்கு அவங்க அம்மாவை பத்தின பயமே இல்லையா? இப்போ வர வர என் பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிற. இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, நீயும் சேர்ந்துகிட்டு இப்படி பண்ற. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு நான் என்னைக்குமா நம்பிக்கை துரோகம் பண்ணேன்? நானும் என் ஹஸ்பண்டும் வெளியில வந்திருக்கேன், உங்களுக்கு அவரை ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னாலும் ஓகே, பட் அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க இப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பயமா இருக்குமா? அவரு ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக நீங்க அவரை இப்படி கஷ்டப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கோர்ட்ல என்ன சொன்னாங்க, 6 மாசம் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அததான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமான ஒருத்தவங்க குடும்பத்துல உள்ளவங்க, அவன் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே கூடாது. நீ அவனுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணாத. இப்போ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் வீட்டுக்கு வந்துகிட்டுதாம்மா இருக்கேன், சட்டை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, அத்தை கிட்ட இந்த மாதிரி குரல் உயர்த்தி பேசுற வேலைய வச்சுக்காத. அத்தை எப்பவும் உனக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற கோவம் மட்டும்தானே தவிர்த்து மத்தபடி எந்த வகையிலயும் கோவம் இல்ல. நீ இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் அத்தை கிட்ட அந்த மாதிரி பேசுற வேலைய வச்சுக்காத. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க,
எங்க அம்மா பண்றதும் ரொம்பவே தப்பு. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அப்படி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஒருவேளை தப்பு பண்ணது பாட்டியா கூட இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இந்த ஊர்ல கூட இல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க மேல தேவையில்லாம அம்மா கோவப்படுறது நியாயமா? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அம்மா பேசுனா அம்மாவை எதிர்த்து நிப்பேன். அது யாராலுமே தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு சித்தி சின்னத்த இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவங்க அத்தைய பார்த்து, அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அந்த வந்துட்டாங்க பாரு 2 பேருமே, நல்ல ஊர் சுத்திட்டு அப்படின்னு. அப்ப ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை அடிக்க போறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண எனக்கு தெரியாம இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருப்ப? என் பொண்ணுக்கு பொய் சொல்ற பழக்கமே கிடையாது. ஆனா அவ பெட்ல தூங்குற மாதிரி தலைவாணி எல்லாம் எடுத்து வச்சு போர்வையை வச்சு மூடிட்டு போற அளவுக்கு நீ வந்து என் பொண்ணை ஏமாத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போறாங்க. ஹீரோயின் டக்குன்னு அவங்க அம்மாவோட கையை தடுத்து, அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, இவன் தாண்டி காரணம் எல்லாமே. உனக்கு ஏதோ மந்திரம் பண்ணிட்டான், அதனாலதான் நீ இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இவனால எந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. நீ தேவையில்லாம இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. 6 மாசத்துல உங்க 2 பேருக்குமே நான் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுவேன். அது தெரிஞ்சும் நீ இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, அவரு எந்த வகையிலுமே தப்பு பண்ணல. அவரு ரொம்ப நல்லவருமா. பாட்டி தானே தப்பு பண்ணாங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அது இன்னுமே உண்மையை நிரூபிக்கப்படல. அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆனா நீங்க திரும்ப திரும்ப இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவர் பைய என் மாப்பிள்ளையா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னதான் இருந்தாலும் நீ அவரை அடிக்கிறதுக்கு கை வாங்கினது ரொம்ப தப்பு. நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும், அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, உன்னையவே அந்த டிரைவர் பையகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவா? முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லக்கா உன் பொண்ணு. இப்ப இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டா. அன்னைக்கு பார்த்தா என்னை அடிக்கிறா, இப்ப பார்த்தா உன்னைய வந்து எதிர்த்து பேசுறா. உன் பொண்ண நல்லா அவன் மாத்தி வச்சுட்டாக்கா. நமக்கு எதிரா உன் பொண்ண தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாம் அந்த பரமேஸ்வரியோட வேலை தானே. இங்க பாரு, நான் கண்டிப்பா என் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. ரேவதி சொல்றாங்க, அம்மா இதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. நான் தான் அவரை கம்பல் பண்ணி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு தான் சொன்னாரு. நான் தான் அவரை ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவரும் ஒண்ணும் என்ன கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லணும். இதை கேட்டதும் ஈஸ்வரிய பார்த்து வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணு இப்ப எப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு. அந்த டிரைவர் பைய மயக்கிதான் இவளை கூட்டிட்டு போயிருக்கா. ஆனா இவ எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறத பத்தியா? அதுக்கு ஹீரோயின் நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. இது எனக்கும் அம்மாவுக்கும் உள்ள கான்வர்சேஷன், இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். வில்லி வந்துட்டு கோவப்படுறாங்க. அப்புறமா ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, இங்க பாருங்கம்மா, 6 மாசம் என்னையும் என் புருஷனையும் வக்கீல் சார் ஒன்னா சேர்ந்து வாழ சொல்லி இருக்காங்க. இது உங்க கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா என் புருஷனை என்கிட்ட இருந்து உங்களால பிரிக்கவே முடியாது. அதோட அவர் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. நாங்க 2 பேருமே பிரியவே மாட்டோம். நீங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டோட கைய பிடிச்சுக்கிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. இத பார்த்துட்டு வில்லி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஈஸ்வரியும் கோவப்படுறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, ரேவதியோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி வந்துட்டு நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கையதான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீதான் அன்னைக்கு கல்யாணத்துல ரேவதியை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. ஆனா இப்போ வந்துட்டு நீ இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம்? ரேவதி இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. ஆனா நீதான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்ப எனக்கு தெரியாது, இவன் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சு இந்த கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்கிடவே மாட்டேன்.
என்னை ஏமாத்திதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயம் எனக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ள தான் எங்க அம்மாவோட பேரு அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, போதும், நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன நிறையவே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஈஸ்வரி போனதும் வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா பாத்தியாக்கா, வர வர இந்த வீட்டுல உள்ள யாருமே உனக்கு நேர்மையா இல்ல, என்ன தவிர. நான் மட்டும்தாக்கா உனக்கு நேர்மையா இருக்கேன். என் அக்காவை யாரும் ஏமாத்த கூடாது அப்படின்னு நான் தான் ரொம்ப உன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னையும் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ரேவதியும் டிரைவர் பையிலும் பல வகையில சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா வந்துட்டு உன்கிட்ட இருந்து பிரியவே மாட்டாக்கா. அதே மாதிரி அவங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நீ நம்பவே கூடாது, சரியாக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும், சரிடி, நான் கண்டிப்பா உன்னை என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன். ஆரம்பத்துல இருந்தே நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டிரைவர் பையலை பத்தி. ஆனா நான் தான் உன்னை நம்பாம இருந்துட்டேன். அப்படியே நம்பாம இருந்ததுக்கு எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறதே எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. என்ன ஆனாலும் சரி, என் தங்கச்சி மேல நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கோவப்பட மாட்டியே. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லிடி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, நம்ம அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு உனக்கு தெரியும்ல. அந்த பரமேஸ்வரி நம்ம அம்மாவை வந்துட்டு அவமானப்படுத்தினதுனால நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டு இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த டிரைவர் பையன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து யாரையாவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவானோ அப்படின்னு பயமா இருக்கு. இப்போ ரேவதி வந்து அந்த டிரைவர் பயலால தப்பான முடிவு வரைக்கும் எடுத்துட்டா. இதே மாதிரி இந்த வீட்டுல உள்ளவங்க வேற யாருக்காவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அந்த டிரைவர் பையன் இங்க இருக்கிற வரைக்குமே நமக்கு ப்ராப்ளம். பேசாப்ல அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நான் பல வகையில யோசிச்சு பார்த்துட்டேன், பட் எனக்கு எதுவுமே அடையாளம் தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லிடி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, பேசாப்ல அந்த டிரைவர் பையல காலி பண்ணிட்டா என்ன. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க. என்னடி சொல்ற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அவனால நம்ம எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவன் இருந்தா கண்டிப்பா நம்ம பொண்ணு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனை காலி பண்ணிடுவோம், அந்த பரமேஸ்வரியையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும்ல, சொல்லுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ இப்படி யோசிப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏண்டி இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, இவனுக்கு நடக்கிறது எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த டிரைவர் பையன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாரையுமே அதிகாரம் பண்ணுவான் அப்படின்னு தோணுது. இங்க பாருக்கா, என்ன நடந்தாலும் சரி, அந்த டிரைவர் பையன் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அதுக்கு நம்ம என்ன எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா, என்னக்கா யோசிக்கிற, நீ சரின்னு மட்டும் சொல்லு, அதுக்கான ஏற்பாடுகளை என்னென்ன பாக்கணுமோ அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, ஓகே, அப்போ நீ என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணு, அதுக்கான வழிமுறைகள் என்னென்னமோ அதை நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, அக்கா எப்படியோ ஒத்துக்கிட்டா, அந்த டிரைவர் பையல காலி பண்ணிட்டு அக்கா காரி மேல பழி போட்டுட்டா. அதுக்கப்புறம் அக்கா காரி இந்த வீட்டை விட்டு போயிருவா, அந்த டிரைவர் பையலோட தொந்தரவும் நமக்கு இருக்காது. சூப்பர் ஐடியா அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. சோ இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு அவங்க தங்கச்சி தனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க ஈஸ்வரி. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ அடுத்ததா நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த கிளிப்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் 99 rupees மட்டும்தாங்க. இந்த 99 rupeesக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே இந்த போட்டோல உங்களால பார்க்க முடியுங்க. இது எல்லாமே ஜஸ்ட் 99 rupees தான். இது ஒரு பொங்கல் ஆஃபர். இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டர் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.